முதல்ல இந்த கவாத்து பண்ணும்போது நம்ம அடிப்பகுதியில் தொங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த தொங்கக்கூடிய கிளைகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியில் கூட சின்ன சின்ன கிளைகள் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணுங்கள். இந்த கிளைகள் வந்து நமக்கு உட்பகுதியில் இருக்குது. உட்பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு சன்லைட் வந்து உள்ளே வராது. இது எந்த இடத்துல கட் பண்ணணும்னா, இந்த இளம் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது முடிகிற இடம். இந்த முடிகிற இடத்துல நம்ம கவாத்து பண்ணோம்னா இதிலேருந்து புது துளிர்கள் வரும். இதை கவாத்து பண்ணாத மரம் அது. இப்போ அந்த கவாத்து பண்ண மரங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ இடைவெளி ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த நம்ம என்ன கவாத்தினுடைய நன்மை என்ன, இது நம்ம பண்ணனால நமக்கு வர வருஷத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரியும். கவாத்து பண்ண மரம் நம்ம லாஸ்ட் இயர் இதை கவாத்து பண்ணது. இந்த கட்டிமோன், ஸ்வீட் கட்டிமோன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் மரத்தை மெயின்டைன் பண்ணணும். வணக்கம். சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் பலதரப்பட்ட செடிகளை வளர்க்குறோம். அதாவது எக்ஸாட்டிக் ஃப்ரூட் வெரைட்டிஸ் கூட நம்ம வளர்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெரைட்டியில் ஒரு 50க்கும் மேற்பட்ட ரகங்களை நம்ம நடவு பண்ணி வளர்த்துட்டு வரோம். அதனுடைய பழங்களுடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்க்குறதுக்காகவும், அதே மாதிரி நம்ம எல்லா மாமரமே நம்ம ஊரில் காய்க்கும். இருந்த போதிலும் உங்களுக்குலாம் ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா, மியாசாக்கியாக இருக்கட்டும், இல்லைன்னா வட இந்திய ரகங்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம தமிழ்நாட்டில் காய்க்குமா, நம்ம சென்னையில் காய்க்குமான்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல, அது ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி செடிகளை வளர்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த செப்டம்பர் அக்டோபரில் வந்து நம்ம கவாத்து பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜூன் ஜூலையில் வந்து எல்லாமே அதாவது ஆடி மாதத்தில் ஒரு கவாத்து பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மரங்கள் வந்து ஒரு ஷேப் கொண்டு வர்றதுக்காக இந்த அடியில் தொங்கக்கூடிய கிளைகள் எல்லாம் கட் பண்ணி அந்த மாதிரி கவாத்து பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பூக்கள் அதிகமாக வர்றதுக்கும் காய்கள் அதிகமாக வர்றதுக்கும் கவாத்து பண்ண போகிறோம். ஏன் அது பண்ணணுன்னாக்க, அப்படியே நம்ம கவாத்து பண்ணால் தான் அந்த செடிகளில் வந்து சூரிய வெளிச்சமும் காற்றும் நல்லா ஃப்ரீயாக போய் மரம் நல்லா அதிகமாக காய்க்கிற தன்மைக்கு வரும். அதுக்காக தான் பண்ண போகிறோம். பொதுவாக அந்த கவாத்துன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் அதை எப்படி கட் செய்கிறதுங்கிறது ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வாயால் சொல்கிறது ஈஸி, அதை நம்ம செயல்படுத்தும் போது தான் இப்படியா அப்படியான்னு பல சந்தேகம் வரும். அதுக்காக தான் நம்ம தெளிவான விளக்கமாக அந்த வீடியோவில் இதை பதிவு பண்ண இருக்கிறோம். பாருங்கள், இந்த மரம் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு பாருங்களேன். முதல்ல இந்த கவாத்து பண்ணும்போது நம்ம அடிப்பகுதியில் தொங்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த தொங்கக்கூடிய கிளைகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும். ஏன்னா இந்த கீழே நோக்கி தொங்கக்கூடிய கிளைகளை அலோவ் பண்ணும்போது ஃபியூச்சரில் நமக்கு இது இடையூறாக இருக்கும். அதனால் நம்ம எப்படின்னா நம்ம அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கோ இல்லைன்னா உரம் வைக்கிறதுக்கோ காய்கள் பறிக்கிறதுக்கோ இடைஞ்சலாக இருக்கும். அதனால் கீழே தொங்கக்கூடிய கிளைகளை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த பிராஞ்சில் இருக்கக்கூடிய எல்லா கீழே பால் ஆகக்கூடிய அப்படி கீழே வந்து வளைஞ்சி வருது இல்லையா, அந்த கிளைகளை முதல்ல கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த உள்பகுதியில் கூட சின்ன சின்ன கிளைகள் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணுங்கள். இந்த கிளைகள் வந்து நமக்கு உட்பகுதியில் இருக்குது. உட்பகுதியில் இருக்கிறதுனால நமக்கு சன்லைட் வந்து உள்ளே வராது. பாருங்கள், இதெல்லாம் கட் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன கிளைகளை கட் பண்ணணும். அதேமாதிரி கட் பண்ணும்போது இந்த இடம் விட்டு கட் பண்ணக்கூடாது. அதாவது இந்த பிராஞ்சை இன்னும் கொண்டு அதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் கொஞ்சம். ஆமாம், இதே மாதிரி கட் பண்ணும்போது என்னென்னா இதுலேருந்து எதுவும் புது துளிர்களோ இல்லைன்னா பூ காம்புகளோ எதுவும் இதில் வராது. இந்த மாதிரி சன்லைட் வர்ற மாதிரி இதை ஓப்பன் பண்ணணும். முதல்ல எவ்வளோ இருட்டாக இருந்தது, இப்போ இதை கட் பண்ண எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குதுங்கிற பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேல் நோக்கி போகிற கிளைகள் கூட நம்ம நுனியில் கட் பண்ணணும். முதல்ல சைடு உள்ள கிளைகளெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணலாம். ஏன்னு கேட்டால் மேலே டாப்லேருந்து நமக்கு சன்லைட் உள்ளே வரணும். இந்த பகுதிகளில் சன்லைட் படணும், சூரிய வெளிச்சம் இப்படி படணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செடிகளில் காய்ப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். முதல்ல இந்த செடி பார்க்கும்போது எவ்வளோ அடர்த்தியாக இருந்து பாருங்கள். இப்போ நான் அதாவது இந்த பக்கம் நிற்கக்கூடிய ஆளே தெரியாத அளவுக்கு இருந்தது, இப்போ தெளிவாக தெரியுது பாருங்கள். அப்போ எவ்வளோ கிளைகள் கட் பண்ணியிருக்குங்கிற கீழே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த மரம் வந்து நம்ம 10 அடி இடைவெளியில் தான் நடவு பண்ணியிருக்கோம். அதனால் என்னென்னா ஒரு மரத்தோட ஒரு மரம் டச் ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் இயர் நம்ம கவாத்து பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ காய்கள் காய்ச்சது, அப்போ எவ்வளோ கேப் இருந்ததுங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நிறைய காய்கள் காய்ச்சிருந்தது. லாஸ்ட் இயர் நமக்கு நிறைய காய்ச்சிருந்தது. இப்போ பாருங்கள், அதுக்கப்புறமா இவ்வளோ கிளைகள் வளர்ந்துருக்கு, ஒன்றோட ஒன்று பின்னிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு இடைவெளியை உண்டு பண்ணணும். இந்த 2 மரமும் ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது. 2 மரம் இல்லை, இந்த தோட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த மரமுமே ஒன்றோட ஒன்று டச் ஆகக்கூடாது. இந்த கிளையை பார்த்தீங்கன்னா நேராக வளர்ந்துகிட்டு இருக்குது. நம்ம இப்படியே விட்டோம்னாக்க நம்ம மரமும் கவாத்து பண்ண மாதிரி இருக்காது. ஏன்னா மற்ற மரத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும். இது எந்த இடத்துல கட் பண்ணணும்னா, இந்த இளம் தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இது முடிகிற இடம். இந்த முடிகிற இடத்துல நம்ம கவாத்து பண்ணோம்னா இதிலேருந்து புது துளிர்கள் வரும். இது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா இதுலேருந்து புது துளிர்கள் வரும். இந்த இதையும் கட் பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த பிரான்ச்சஸ்லையும் எல்லா பிரான்ச்சஸுமே அதேமாதிரி அந்த புது துளிர்கள் வரக்கூடிய இடத்துக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வயசு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆகுது.
இந்த 5 வருஷத்து மரத்தில் வந்து நம்ம கவாத்து பண்ணி பண்ணி வளர்த்ததுனால தண்டு பகுதி நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஒரு 2 கையால் பிடிக்க முடியாத அளவு கூட ஸ்ட்ராங் ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அதனால தான் ஒருத்தர் மேலே ஏறி உட்காந்து கவாத்து பண்ண முடியுது. அடுத்த வருஷமும் இது காய்ப்பு முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்னா நம்ம இதே அளவில் இந்த மரத்தை மெயின்டைன் பண்ணணும். ஒரு வருஷம் நீங்கள் கவாத்து பண்ணாமல் விட்டிங்கன்னா மொத்தமே காடாக மண்டிடும். காடாக மண்டிடுச்சுன்னா அப்புறம் மரங்களே காய்ப்பு தன்மை கம்மியாயிடும். நீங்கள் அடநடவு முறை நடவு பண்ணிங்கன்னா உங்களால் இந்த முறைகளை கையாள முடியும்னா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 15 அடி 20 அடி இடைவெளியில் கூட நடலாம். அது யாரும் உங்களை தடுக்க போகிறதில்ல. இது எதுக்காக பண்ணுறோன்னா இது குறைஞ்ச இடத்துல அதிகமாக பழங்கள் அறுவடை பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம வீடுகள்லேயும் சரி தோட்டங்கள்லேயும் சரி பரப்பளவு கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி அடநடவை கடைப்பிடிக்கலாம். அடநடவு கடைப்பிடிச்சா கண்டிப்பாக கவாத்து முறைகளும் பிடிக்கணும். அதே மாதிரி இப்போ கவாத்து பண்ணோன்னா நம்ம சுற்றி உரம் வைக்கணும். உரம் வைக்கிறது எப்படின்னா நீங்கள் உரத்தை கொண்டு இங்கே மூட்டு பகுதியில் அந்த செடியோட பக்கத்தில் வைக்கக்கூடாது. பிரான்ச்சஸ் எப்படி இருக்குதோ இந்த பிரான்ச்சஸ் இப்போ இது வரைக்கும் இருக்குது இல்லையா, அப்போ இதுக்கு நேர் கீழே தான் ஒரு பள்ளம் போட்டு ஒரு சுற்றி ஒரு பள்ளம் போட்டு ஒரு 1.5 அடி 2 அடி அகலத்து பள்ளம் போட்டு அதுக்கு தேவையான உரங்களை மண்புழு உரம், மாட்டு சாணம், மற்றபடி தழைகளோ இல்லைன்னா உயிர் உரம், இந்த மாதிரி எந்த உரங்களை போட்டாலும் சரி. நாங்கள் எங்கள் தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடற்பாசி உரம் பயன்படுத்துகிறோம். அதுமாதிரி மண்புழு உரம் பயன்படுத்துகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம ஒரு பலா செடிக்கு லாஸ்ட் வீக் நம்ம உரம் போட்டதை ஒரு டெமோ பண்ணி காமிச்சோம். அதே இதில் காமிக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி தான் இந்த மாமரத்துக்கும் பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் வந்து நிறைய மண்ணை அணைப்பாங்க. அதாவது மரம் சாஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி மண்ணை அணைக்க தேவையில்லை. நம்ம தண்ணி பாய்க்கிறத கொஞ்சம் எட்ட கொண்டு வந்தாலே இந்த வேரோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும். ஒரு 3 அடி தள்ளி நம்ம தண்ணி பாய்க்கிறதுக்குள்ள பாத்திகளை கட்டி நம்ம உரம் போட்டு வளர்த்தோன்னா அந்த வேரோட வளர்ச்சி வெளிப்பக்கமாக வரும். வெளிப்பக்கமாக வரும்போது மரங்கள் வந்து சாயாது, மண் அணைக்கிறதுக்கு தேவைப்படாது. அதுவே நம்ம தோட்டத்தில் என்னென்னா இந்த மாமரம் வந்து நமக்கு பங்கனப்பள்ளி தான், ஆனால் வந்து நல்லா காய்க்கும். ஏன் இதை இது மாதிரி கட் பண்ணியிருக்கோம்னாக்க நம்ம பக்கத்தில் வெளிநாட்டு ரகங்கள், அதாவது டோமி ஆட்கின்ஸு, பனானா மேங்கோ, ஆயினி பலா, இந்த மாதிரி நிறைய மரங்களை ஒன்று சாம்பிளுக்காக நடவு பண்ணியிருக்கோம். இந்த மரத்துக்கு வந்து இது நிழல் கொடுக்குது. நிழல் கொடுக்குறதுனால இந்த லாஸ்ட் இயர் நமக்கு இது காய்க்கவே இல்லை. அதனால் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இந்த கட் பண்ணி கூட வளர்க்கலாம். இப்படி இது மாதிரி எப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணுறது எங்கே தேவைப்படும்னா சில மரங்கள் வந்து ரொம்ப வயசாகிடும், ரொம்ப காய்ப்புத்தன்மை கம்மியாயிடும், இல்லைனாக்கா அதனுடைய பழங்கள் ருசி இருக்காது, மார்க்கெட்டில் விற்க முடியாது. அந்த மாதிரி மரங்களை வந்து நம்ம இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஒரு 3 அடி உயரத்துக்கு அந்த தண்டு பகுதியை கட் பண்ணிட்டு அதில் வரக்கூடிய துளிர்களை வந்து ஒரு 2 துளிர் இல்லை ஒரு துளிரை தான் நம்ம அலோவ் பண்ணணும். இப்போ இதில் நிறைய துளிர்கள் இதுமாதிரி அடம்பாக வரும். எல்லா துளிர்களையும் அலோவ் பண்ணாமல் 1-2 துளிர்களை மட்டும் அலோவ் பண்ணணும். இந்த துளிர் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது இந்த ஸ்ட்ராங்காக இருக்க துளிரை விட்டுட்டு இந்த மாதிரி இது பாருங்கள், இது பெண்டாக இருக்குது. நம்ம இதில் ஒட்டு போட முடியாது, கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த தண்டு பகுதி வந்து ஒரு பென்சில் திக்னஸ், இந்த விரல் சைஸ் வந்தோடனே நம்ம இதில் ஒட்டு சேர்க்கலாம். நம்ம அதுமாதிரி தான் ஏற்கனவே பக்கத்தில் ஒரு மரத்தில் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் பண்ணோம். அதை பற்றி வீடியோ போடும்போது ஒரு சிலர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க இதனால் என்ன பலன்னு சொல்லி. நம்ம போட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் இப்போ நமக்கு ஒரு பெரிய மரம் எப்படி காய்க்குமோ அதுமாதிரி காய்க்கிற மாதிரி ஆகிருக்குது. அதையும் உங்களுக்கு இதில் காமிக்கிறேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு 5 கிளைகளை அலோவ் பண்ணி அதில் வந்து ஒட்டு சேர்த்தோம். அந்த ஒட்டு சேர்த்ததில் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மரம் எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த வருஷம் நமக்கு இது கண்டிப்பாக காய்க்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நம்ம இதை கவாத்து பண்ணியும் விட்ருக்கோம். இப்போ 5ோட 6வது ரகமும் வேணுங்கிறக்காக இந்த மரத்தையே கூட நம்ம இதில் ஒரு கிளையை விட்டுருக்கோம். பாருங்கள், இதில் ஒரு பிரான்ச்சு பார்த்திங்கன்னா துளிர் வந்து இது பெண்டாக இருக்குது. இதை எடுத்துடலாம். இந்த ஒரு பெஞ்சிலே நம்ம இந்த வருஷம் ஒட்டு போடலாம். இன்னொரு ரகத்தை ஒட்டு பண்ணலாம். நம்மகிட்ட இல்லாத ஒரு ரகத்தை ஒட்டு பண்ணலாம். அதுக்காக தான் இது அலோவ் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி இங்கேயும் ஒரு கிளையை அலோவ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் ஒரு கிளையை அலோவ் பண்ணியிருக்கோம். இதுலேயும் நம்ம ஒட்டு சேர்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்க மரங்களை மாற்றி அமைக்கலாம். இந்த மாதிரி மரங்களை கட் பண்ணி விடுறதுனால அதில் வந்து பழங்கள் வருமா இல்லை மரங்கள் துளுக்குமாங்கிறது எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த மரம் வீணாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக. இது நம்ம லாஸ்ட் இயர் பண்ணது. லாஸ்ட் இயர் இது மாதிரி கட் பண்ணி விட்டோம். அதில் வந்து எவ்வளோ பெரிய கிளைகள் வந்துருச்சு பாருங்கள். இது பங்கனப்பள்ளி. அதில் நல்லா ஸ்ட்ராங்காக வரக்கூடிய பிரான்ச்சஸ் மட்டும் விட்டுக்கிட்டு நம்ம இதேமாதிரி இன்றைக்கி ஒரு 10 அடி இடைவெளியில் நடவு எப்படி இருக்கு நட்டா எப்படி இருக்குமோ அதேமாதிரி ஒரு இதை அப்படியே மெயின்டைன் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்குது. ரெண்டாவது நிறைய இது மாதிரி அடநரவு முறை மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு வரும்போது நிறைய காய்களும் காய்க்கும். இது லாஸ்ட் இயரும் கூட நமக்கு காய்ச்சுது. இந்த கவாத்து பண்ணும்போது காயப்பட்ட பகுதிகளுக்கு நம்ம பவுடர் கலவை இல்லைன்னா ஃபைட்டெல்லாம் கொண்டு அதை தடவி விட்டோம்னா அந்த இடம் திருப்பி பூச்சிகளோட இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாது. அதுமாதிரி மழை பெய்யும்போது தண்ணி உள்பகுதியில் போகாது. ஏன்னா இது ஒரு கவசம் மாதிரி அது மூடிக்கும். அதனால் அது மரம் எந்த பாதிப்பும் ஆகாது. இது வந்து கண்டிப்பாக எல்லா மரங்களுக்கும் இந்த மாதிரி பெரிய கிளைகளாக கட் பண்ண இடத்துல நம்ம இதுமாதிரி பேஸ்ட் பண்ணுறது நல்லது. இப்போது இந்த தோட்டம் வந்து நம்ம ஃபஸ்ட்டில் கவாத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்கிற பாருங்கள். கவாத்து பண்ணாத மரம் அது. இப்போ அந்த கவாத்து பண்ண மரங்களெல்லாம் பாருங்களேன், எவ்வளோ இடைவெளி ஆயிருக்குன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த நம்ம என்ன கவாத்தினுடைய நன்மை என்ன, இது நம்ம பண்ணனால நமக்கு வர வருஷத்தில் என்ன விளைவுகள் ஏற்படுங்கிறது தெரியும். பாருங்கள்.
ஃபுல்லாகவே நல்லா காலி ஆயிடுச்சு. நல்ல வெளிச்சம், காற்று எல்லாமே உள்ளே வர்ற அளவுக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு மரம் ஒரு மரத்தோட ஒட்டாத அளவுக்கு இப்போ இருக்குது. நல்லா ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். ஒரு மரம் ஒரு மரத்தோட ஒட்டாத அளவுக்கு ஃப்ரீயாக இருக்குது. 2 மரத்துக்கு இடைவெளி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அடர் நடவு முறையில் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. இப்போது கவாத்து பண்ணுறதை எல்லோரும் பார்த்தீங்க. இந்த மனுஷன் எப்படி மரத்தை அநியாயமாக விட்டுறாருன்னு எல்லோரும் திட்டிருப்பீங்க. பாருங்கள், கவாத்து பண்ண மரம் நம்ம லாஸ்ட் இயர் இதை கவாத்து பண்ணது. இந்த கட்டிமோன், ஸ்வீட் கட்டிமோன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி தான் மரத்தை மெயின்டைன் பண்ணணும். இந்த தான் அடர் நடவு முறையில் வளர்க்கக்கூடிய மரங்கள் இப்படி காய்க்கணும், இப்படி கவாத்து பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வரும். இப்போ நம்ம கட் பண்ண மரமும் இதே மாதிரி காய்க்கும் சீசனில். இந்த ஸ்வீட் கட்டிமோன் வந்து 2 சீசன் காய்க்கிறேன்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு 60க்கு மேலே காய்கள் இதில் இருக்குது. இதுவும் நம்ம அந்த அடர் நடவு முறையில் நட்ட மாதிரி தான் அந்த செடியை மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். அதனால தான் இவ்வளோ காய்கள் வந்திருக்குது. இதே பெரிய மரமாக வந்து வளர்த்துருந்தோன்னா நம்ம காய்கள் பறிக்கிறதுக்கு கஷ்டம், இவ்வளோ காய்களும் வந்து காய்ச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. இந்த கவாத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம சொன்னேன். அந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கு சொல்கிறதுனாலே அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெளிவான புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. எங்கிட்டே நிறைய பேர் திருப்பி சந்தேகம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு விஷயத்தை வாயால் சொல்கிறதுங்கிறத விட டெமோவாக பண்ணி காமிக்கும்போது நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். இப்போ இதை கட் பண்ணுற இந்த கட்டர்லாம் யூஸ் பண்ண பாருங்கள். இந்த கட்டர்லாம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற யோசனை வரும். இதெல்லாம் நாங்கள் நம்ம நர்சரிலே இது மாதிரி ஒரு தோட்டத்துக்கு தேவையான எல்லா இடுபொருட்களுமே நம்ம சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உரமாக இருக்கட்டும், இல்லைன்னா பூச்சி விரட்டிகளாக இருக்கட்டும், எல்லாமே சேல் பண்ணுறோம். இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் கிரீன்லேண்ட் நர்சரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.